எரிபொருள் விலை குறித்து மகிழ்ச்சியான செய்தி. பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் முக்கிய அறிவிப்பு. சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலையில் ஏற்பட்டுள்ள சரிவு காரணமாக தற்போதைய எரிபொருள் விலைகளை தொடர்ந்து பராமரிக்க சாதகமான சூழ்நிலை உருவாகியுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நிர்வாக இயக்குநர் மயூர நெத்திகுமார தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எரிபொருள் மானிய திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ள 57 பில்லியன் ரூபாய் முழுமையாக பயன்படுத்தப்படும் வரை மானியம் தொடரும் என்றும், பலர் நினைப்பது போல் மாத இறுதியில் அது தானாக நிறுத்தப்படாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை மானிய திட்டத்தை தொடர்வது தொடர்பான இறுதி முடிவை அரசாங்கமே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தை நிலவரப்படி கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு பரல் டீசலின் விலை 125 அமெரிக்க டாலராக குறைந்துள்ளதாகவும், இந்த விலை நீண்ட காலம் நிலையாக இருந்தால் கூடுதல் மானியமின்றியும் தற்போதைய விலையிலேயே எரிபொருளை வழங்க முடியும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். எனினும் குறுகிய கால சந்தை மாற்றங்களை அடிப்படையாக கொண்டு விலை மாற்றங்கள் மேற்கொள்ளப்படாது என்றும், உலக சந்தையில் குறைந்த விலை நிலை தொடர்ந்து காணப்படுவது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.